தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதனை அடுத்து ஒப்பந்தமும் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைமை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக, பாஜக தலைவர்களும் அங்கு விரைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். ராஜேஷ், வணக்கம். அதாவது அதிமுகவிலிருந்து இன்னும் தொகுதி பங்கீடு எப்போ முடிவாகும்? இன்னும் பேச்சுவார்த்தை துவங்கலையா? இல்லை எந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள், எந்த விவரங்களும் வெளிவராமல் இருந்தது. ஆனால் திமுக தரப்புல தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அதிமுக லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் விரைவாகவே அந்த தொகுதி பட்டியல் வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாமா? கௌதமி, வணக்கம். இன்று அந்த ஒப்பந்தம், அதாவது எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்ற அந்த முழு விவரம் இன்று தெரிய வந்துவிடும். அதாவது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த விவரம் நமக்கு தெரிய வந்துவிடும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 ஏப்ரல் 6 வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த முறை 4 முனை போட்டி நடைபெறக்கூடிய நிலையில திமுக இந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசி அவர்களுக்கான எத்தனை தொகுதிகள் என்ற விவரங்களை ஒவ்வொரு பட்டியலாக வெளியிட்டு வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையிலே இந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு வருடத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டார்கள். மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் ஏப்ரல் மாதம் 14 2025 அதிமுக பிஜேபியுடனான ஒப்பந்தம் கையொப்பமானது. அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்திருந்தார். நட்சத்திர விடுதியிலே வைத்து 2 தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஒரு வருடத்திற்கு முன்பே நாங்கள் கூட்டணியை உறுதி செய்கின்றோம், அதற்கு காரணம் நாங்கள் 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட போகின்றோம் என்று பல விஷயங்களை தெரிவித்திருந்தார்கள். அப்படி ஒரு ஆண்டுக்கு முன்பே கூட்டணியை அறிவித்திருந்தாலும் கூட சீட்டு ஒதுக்குவதில் யாருக்கு என்னென்ன தொகுதி என்று அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதிலே தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் மத்திய அமைச்சரும் பாஜகவினுடைய ஒரு முக்கிய மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர் சென்னை வந்திருக்கின்றார். தொடர்ந்து இன்றைய தினம் அவர் முன்னிலையிலே இந்த கையொப்பம் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எத்தனை சீட்டுகள் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அமித்ஷா அவர்களிடம் பேசப்பட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையில பியூஷ் கோயல் இங்கே வந்து இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார் என்றும் தெரிவிக்கிறார்கள். அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு திருவிழா கோலம் போல பூண்டிருக்கின்றது. காரணம், அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று பலரும் வந்திருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரையிலே 29 தொகுதிகள் வரை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாமகவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு 18+1, அதாவது ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 18 சீட்டுகள் அன்புமணிக்கு ஒதுக்கப்படும் என்று தெரிகின்றது. ஆனால் எந்தெந்த தொகுதி என்ற விவரங்கள் 2-3 நாட்கள் தெரிய வரும் என்றும் சொல்கிறார்கள். அதே போல மற்ற கட்சிகள், அதாவது என்டிஏ கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட மற்ற கட்சிகளினுடைய தலைவர்களும் கூட யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்ற அந்த விவரங்கள் இன்றைய தினமே நமக்கு தெரிய வரும் என்று சொல்கிறார்கள். எனவே தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே அதிமுக கூட்டணி அந்த எத்தனை சீட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் சற்று பின்தங்கிய நிலை இருந்ததாக ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தாலும் கூட அதனை மாற்றுவதற்காக தற்போது அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக இந்த ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி அந்த கடிதத்தை வெளியிட இருக்கின்றார்கள். ராஜேஷ், தொடர்ச்சியாக தலைவர்களுடைய டெல்லி பயணம், தொகுதி பங்கீடு அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்காம டெல்லியில நடக்குதா அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது. ஆனா இப்ப நம்ம தகவல்கள்ல அந்த செய்திகள்ல பாக்குறோம் என்னன்னா, டிடிவி தினகரன் உட்பட தற்பொழுது அதிமுக அலுவலகத்திற்கு வருகிறார்கள். இந்த நகர்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில தங்களுடைய கூட்டணி ஒற்றுமையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கூட்டணியினுடைய தலைமை என்பது அதிமுக தான் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியாக, அதற்கான ஒரு காட்சியாகத்தான் நாம் இதனை பார்க்க முடிகின்றது. காரணம், வழக்கமாக கடந்த முறை கூட நீங்கள் பார்க்கலாம் 2024, அதே போல அதற்கு முன்பு 2021 ஆகிய தேர்தல்களில் பெரும்பாலான கட்சிகள் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி இருக்கின்றது. அந்த இடத்தில் வைத்துதான் இந்த ஒப்பந்தத்தை கையொப்பமிட்டார்கள். அங்கிருந்துதான் பல கட்சி தலைவர்களும் கையொப்பமிட்டார்கள். அதற்கு முன்பு 2019 தேர்தலின் போது கூட நீங்கள் பார்த்திருக்கலாம், சென்னை ஆழ்வார்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய ஒரு அடையார் கேட் ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியிலே தான் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் இன்றைய தினம்
அதிமுக அலுவலகத்தில் வைத்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் வெளியில இன்னொரு பேச்சும் இருக்கிறது. அதாவது இது என்டிஏ கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நிலையில் அதிமுக தலைமை தொடர்ந்து சொல்லி வருகின்றது, இது அதிமுக தலைமையிலான கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் அதற்கு பாஜக தலைமை தாங்கும். ஆனால் இது சட்டமன்ற தேர்தலாக இருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, இந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியில பெரிய கட்சி என்ற அடிப்படையில அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுகவினுடைய வேட்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்றெல்லாம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். என அதனை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த கூட்டமானது இந்த கையொப்பம் இடக்கூடிய இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுவதாக தெரிகின்றது. நீங்கள் குறிப்பிட்டதை போல பாஜக, பாமக, அதே போல அமமுக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் அந்த கட்சிகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகம் வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து தலைவர்களும் வந்து சேர்ந்த பிறகு இந்த கூட்டணி ஒப்பந்தம் இறுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே அதற்கான அந்த உடன்படிக்கை லெட்டர் எல்லாம் தயாராக இருக்கின்றது. எனவே அதில் ஒவ்வொரு தலைவரும் கையொப்பமிட்டு அந்த அடிப்படையிலே அவர்கள் அதனை பத்திரிகையாளர்கள் முன்பு வெளியிட இருக்கின்றார்கள். எனவே அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே தங்களுடைய கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்கும், அதே போல இந்த கூட்டணியில யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களையும் ஒரே நேரத்தில் அறிவிக்கக்கூடிய முயற்சியாகவும் இதனை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள்.